தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அங்கன்வாடியிலிருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமாக வராத இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு தற்பொழுது வந்திருக்கு. இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம், எத்தனை வருஷம் உங்களுக்கு ஜாப் இருக்கும், பெர்மனண்ட்டாக டெம்பரவரியாக அப்படிங்கிற எல்லா தகவலை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நேற்று தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் 12/3/2025 இந்த நோட்டிஃபிகேஷனை தற்பொழுது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஓவை பொறுத்தளவுக்கு 31 நம்பர் ஜிஓங்க. இந்த ஜிஓவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் ஆர்டர் படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் போஸ்ட் யார் யாருக்கு அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அண்டு அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த 3 போஸ்ட்டுக்கான ஜிஓ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஓலையே இதற்கான ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ், ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றாக செக் பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த எம்ப்ளாயீஸை எதில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வேக்கன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 காலி பணங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7783 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ போஸ்டிங் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு அங்கன்வாடி ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க. இந்த அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்தளவுக்கு இது வந்து 3886 கொடுக்குறாங்க. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து கன்சாலிடேட்டட் பே கொடுப்பாங்க. அப்போ உங்களோட சேலரி வந்து வெறும் 7700 ரூபா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் கொடுப்பாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 7200 ரூபாலேருந்து 24200 ரூபா வரைக்கும் இருக்கும். லெவல் 4 பே ஸ்கேலில் கொடுக்குறாங்க. அடுத்து மினி அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்தளவுக்கு 305 வேக்கன்சிஸ் இருக்குது. இவங்களுக்கான கன்சாலிடேட்டட் பே ஒரு வருஷத்துக்கு 5700 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டைம் ஸ்கேலாக 5700லேருந்து 18000 கொடுக்குறாங்க. மூணாவது போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு அங்கன்வாடி ஹெல்ப்பர் வேக்கன்சி 3592 காலி பணியிடங்கள், 4100 ரூபா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 இயர் கன்சாலிடேட்டட் சேலரியும், அதுக்கப்புறம் 4100 ரூபாலேருந்து 12500 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இது டெம்பரவரி போஸ்டிங்காக பெர்மனன்ட் போஸ்டிங்காக அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரி பேஸ் போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு 1 இயரை நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது இந்த போஸ்டிங் உங்களுக்கு பெர்மனண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள்லேயே பாருங்கள், கன்சாலிடேட்டட் பே ஃபார் 1 இயர்னும் ஸ்பெஷல் டைம் பே ஃபார் ஆஃப்டர் கம்ப்ளீஷன்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் 1 இயரை கடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பெஷல் டைம் பே ஸ்கேலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 480 வேலை நாட்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து டாஸ்மார்க் எம்ப்ளாயீஸ், குவாசி பாடி எம்ப்ளாயீஸ் மாதிரி பெர்மனண்ட் பண்ணாமையும் உங்களை பெர்மனண்ட்டாக வச்சுருப்பாங்க. இப்போது இந்த போஸ்டிங் பற்றி தெரியும். அங்கன்வாடி ஒர்க்கருங்கிறவங்க அங்கன்வாடியில் குழந்தைங்கள பார்த்துக்கிறது, அவங்களுக்கான ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அங்கன்வாடிஸில் இருக்க எல்லா ஒர்க்ஸையுமே நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ பாருங்கள், இங்கேயும் அதே பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். திஸ் எம்ப்ளாயீஸ் மே பி அப்பாயிண்டட் ஆன் அ டெம்பரவரி பேசிஸ் ஆன் கன்சாலிடேட்டட் பே ஆஃப்டர் விச் தே மே அப்சர்வ்ட் ஆன் அ ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் ஃபார் அ போஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர். ஸோ ஃபஸ்ட்டு 1 இயர் உங்களை டெம்பரவரியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை ஸ்பெஷல் டைம் ஸ்கேலில் உங்களை அப்படியே கண்டினியூ பண்ண வைப்பாங்க. ஸோ ஒரு வேளை ஒரு 480 டேஸ்க்கு மேலே போயிட்டிங்கன்னா லேபர் லா படி நீங்கள் பெர்மனண்ட்டாக வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், அங்கன்வாடி ஒர்க்கருக்கான அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியை பொறுத்தளவுக்கு த டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பாருங்கள். இந்த எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து டிஸ்ட்யூட் உமோனாவோ இல்லை விடோவாவோ இருக்கீங்க, இல்லை எஸ்சி எஸ்டி ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்.
இதுவே நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வருஷம் எக்ஸ்டென்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ அடுத்து இதற்கான மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் தான் அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்க. அதே மாதிரி உங்களுக்கான மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒருவேளை மினி அங்கன்வாடி ஒர்க்கராக ஜாயின் பண்ணால் கூட ப்ரமோஷன் பேசிஸில் நீங்கள் அங்கன்வாடி ஒர்க்கர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்ப்பராக இருக்கிறவங்க மினி அங்கன்வாடி ஒர்க்கராகவும் ப்ரமோஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேசிஸில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒன்று ப்ரமோஷன் பேசிஸில் நீங்கள் அங்கன்வாடி ஒர்க் ஆகலாம், இல்லைனா நீங்கள் டைரெக்டாக 12th முடிச்சுட்டு டைரக்ட் என்ட்ரி மூலமாக இந்த போஸ்டிங்ஸை எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி வரும் வெப்சைட்டில். அது மட்டும் இல்லாமல் மினிமம் ஒரு 2 நியூஸ் பேப்பர்லையாதும் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணிவிட்டு அவங்களோட வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இதற்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. அந்த லிங்க்கு மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்வியூ முடிஞ்சு டைரெக்டாக எடுப்பாங்க. அடுத்து செலெக்ஷன் கமிட்டியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இதுக்காகவே இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களை செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஒரு டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தாங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணும் பொழுது உங்களோட எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட், கம்யூனிட்டி டாக்குமெண்ட் எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூவுக்கு போகும்பொழுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, க்ரைட்டீரியா ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஹேபிடேஷன் ரெசிடென்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போது உங்கள் ஊரில் ஏதோ ஒரு இடத்துல போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா அந்த கிராமத்தையோ இல்லை அதை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போது எடுத்துக்காட்டால் நீங்கள் தேனியோ இல்லை மதுரையோ இல்லை திருச்சியோ சென்னையிலையோ ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்னா அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த அங்கன்வாடி மையத்துக்கு. அந்த கிராமத்தில் யாருமே எலிஜிபிள் இல்லை அப்படின்னா மட்டும் அந்த கேஸில் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்கள எடுத்துப்பாங்க, பக்கத்து வில்லேஜ்லேயோ பக்கத்து பஞ்சாயத்துலேயோ இருக்கிறவங்கள எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுவே முனிசிபாலிட்டி இல்லை கார்ப்பரேஷன் ஏரியாவுக்கு கீழே உங்களோட வார்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வார்டில் இருக்கவங்கள தான் எடுப்பாங்க. ஒருவேளை அந்த வார்டில் இருக்கிறவங்க இல்லைனா பக்கத்து வார்டில் இருக்கவங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க வார்டில் இருக்கிறவங்கள எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எடுக்கிறதுக்கான முதல் தகுதி. இப்போது இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ்க்கு என்னென்ன ப்ரூஃப் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இது 3ல் ஏதாச்சும் ஒன்றில் அந்த அட்ரஸ் இருக்கணும். எந்த இடத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே உங்கள் வீடு இருக்க அட்ரஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா மாவட்டத்துலேயுமே வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் அத்தாரிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்தளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முடிவு பண்ணி உங்களை ஒரு அங்கன்வாடி மையத்திலிருந்து இன்னொரு அங்கன்வாடி மையத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து மினி அங்கன்வாடி ஒர்க்கருங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கும் அதே மாதிரி தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 25லேருந்து 35 ப்ளஸ் SC/STயாக இருந்தால் 40, டிஸ்ட்ரிபியூட் உமனாக இருந்தாலும் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ கடைசியாக அங்கன்வாடி ஹெல்ப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் விடோவாவோ இல்லை டிஸ்ட்ரிபியூட் உமனாக இருந்தாலோ 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மினிமமாக நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, போஸ்டிங்ஸை எப்படி வாங்குறது, நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுங்கிறத பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இன்டர்வியூவில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். மறக்காமல் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.